வாழ்க்கையில் எண்ணுகிற எண்ணங்கள் எவ்வளவுக்கு உயர்வாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு உங்களுடைய உயரம் கூடும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். திருவள்ளுவர் சொல்கிறார், நீங்கள் எதையுமே குறைவாக, சின்னதாக, தாழ்வாக மனதில் நினைக்காதீர்கள். உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் அப்படின்னார். உள்ளுதல் என்றால் என்ன பொருள்? நினைத்தல். இப்போ உதாரணத்துக்கு என்று சில பேர் பேசுகிற போதே பெரிய தொகையாக சொல்வார்கள். உதாரணத்துக்கு 1 கோடி 2 கோடி என்று கோடியிலேயே நிற்பார்கள். சில பேர் உதாரணத்துக்கு 5 பைசா 10 பைசா என்று அதில் கூட கீழாகவே நிற்பார்கள். இப்போது மன விலாசம், மனத்தினுடைய விசாலம் அதிகமாக வேண்டும் என்றால், விலாசம் என்பது கூட உங்களை உலகம் புரிந்து கொள்வதற்குரிய ஒரு வார்த்தை என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய மன விலாசம், அதாவது நீங்கள் எப்படிப்பட்டவர் என்ற முகவரி தெரிய வேண்டும் என்றால் மன விசாலம் இருக்க வேண்டும். எப்போதுமே பெருமையாக, பெரிய எண்ணமாக நினைக்க வேண்டும். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன், நீங்கள் உடனே புரிந்து கொள்வீர்கள். ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் என்று ஒரு ரயில் உண்டு, பாசஞ்சர் என்று ஒரு ரயில் உண்டு. அந்த ரயிலே ஒருவர் ராமேஸ்வரத்திலே இருந்து தஞ்சாவூர் வழியாக சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்தார். ராமநாதபுரம் என்ற ஒரு ஊர் உண்டு, அது கொஞ்சம் வறட்சியானது, நீர்வளம் இல்லாத பகுதி. அங்கு என்ன விளையும் தெரியுமா? வெயில் தான் விளையும். அந்த வெயில் விளையக்கூடிய இடத்துல இருந்து 2 பேர் ரயில்ல ஏறி உட்கார்ந்தார்கள். தஞ்சாவூர் வழியாக வண்டி வந்து கொண்டிருந்தது. பச்சை பசேல் என்று வயல், 2 பக்கமும் அருமையான நெல் வயல். ஒருவர் அதை அப்படியே பார்த்து பெருமூச்சு விட்டு மற்றொரு இடத்துல சொன்னார், அண்ணே இவ்வளவு பச்சை பசேல்னு இருக்கிறதே, இங்க மட்டும் நமக்கு 1 ஏக்கர் நிலம் இருந்தா எப்படி இருக்கும்? உடனே பட்டென்று அடுத்த ஒரு கன்னத்துல ஓங்கி ஒரு அறை அறைந்தார். இவர் பயந்து போய், என்ன ஏன் அடித்தீர்கள்னு கேட்டார். நினைக்கிற ஒரு 10 ஏக்கர்னு நினையேண்டா, நினைக்கிறல என்னடா தரித்திரம் அப்படின்னா. உண்மை, வாழ்விலே தரித்திரம் தவிர்க்க முடியாது, எண்ணங்களில் தரித்திரம் இருக்கக்கூடாது. சில பேர் கற்பனையில கூட தரித்திரமாக சின்னதாகவே ஒவ்வொன்றையும் சொல்வார்கள். இது தவறு. உங்கள் எண்ணங்கள் எப்போதும் பெரிதாகவே இருக்கட்டும். நோ காம்ப்ரமைஸ். எதிலும் சின்ன சின்ன விஷயத்தோடு சமாதானம் செய்து கொள்ளாதீர்கள். எண்ணம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறதோ நீங்கள் அவ்வளவு பெரிதான ஒரு வாழ்க்கையை அடையப் போகிறீர்கள். நான் இப்போது ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்கிறேன். ஆழ்வார்களிலேயே என்னால் மறக்க முடியாத உயர்ந்த ஆழ்வார் ஆண்டாள். அவர் பெண் பிள்ளை என்பதால் மட்டுமல்ல, இறைவனையே ஆண்டாள் என்பதால் மட்டுமல்ல, அவருடைய எண்ணங்கள் எப்போதுமே ரொம்ப உயர்வானவை. சின்ன சின்ன எண்ணங்களே அவளுக்கு கிடையாது. ஒரு கல்யாண வயதில் இருக்கிற பெண்ணுக்கு என்ன ஆசை இருக்கும்? ஒரு அழகான வாலிபன் தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பாள். இன்னும் கொஞ்சம் அறிவுபூர்வமான பெண் என்ன நினைப்பாள்? நல்ல வசதியான அமெரிக்காவிலே இருக்கிற மாப்பிள்ளையாக இருந்தால் பரவாயில்லை என்று நினைப்பாள். பணம் சம்பாதிக்கிற மாப்பிள்ளையாக இருந்தால் நல்லது என்று நினைப்பாள். சில பெண்கள் கூட சொல்வார்கள், பிக்கல் பிடுங்கள். என்ன அர்த்தம்? மாமியார் நாத்தனார் எல்லாம் இல்லை என்றால் பிக்கல் பிடுங்கள், இல்லாத மாப்பிள்ளையாக இருந்தால் பரவாயில்லை என்பாள். ஆனால் ஆண்டாள் எப்படி சொன்னாள் தெரியுமா? எந்த மனிதனையோ, ராஜாவையோ, பணக்காரனையோ, சராசரி மனிதனையோ அவள் விரும்பவே இல்லை. கடவுளை கல்யாணம் பண்ண வேண்டும் என்று ஆசைப்பட்டால் எவ்வளவு பெரிய எண்ணம் பாருங்கள். நான் திருமணம் பண்ணிக்கொண்டால் பகவானைத்தான் திருமணம் பண்ணிக்கொள்வேன் என்கிறாள். என்ன வார்த்தை! ஊனிடை ஆழி சங்கு உத்தமர்க்கு என்று உன்னித்து எழுந்த என் தடமுலைகள் மானிடவர்க்கு என்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே. நான் மனுஷனை கல்யாணம் பண்ண மாட்டேன், கடவுளை கல்யாணம் பண்ணுவேன். எவ்வளவு உயர்ந்த ஒரு எண்ணம் பாருங்க. அவள் பெருமாளுக்கு நைவேத்தியம் வைக்க விரும்புகிறாள். நெய், வெண்ணெய், இனிப்பு எல்லாம் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறாள். அப்போ கூட அவருடைய கற்பனை எவ்வளவு பெரிய கற்பனை பாருங்கள். 4 மலர்பொழில் சூழ் மாலிரும் சோலை நம்பிக்கு 100 தடா நிறைந்த வெண்ணெய் 100 தடா நிறைந்த அக்கார் அடிசில் என்றார். வெண்ணெய், அக்கார் அடிசில் எல்லாமே ரொம்ப உயர்ந்தது. அது 100 அண்டா 100 அண்டா 100 அண்டா என்று பேசுகிறார். இன்னொரு ஆழ்வார் தொட்டில் போட்டார், கிருஷ்ணனுக்கு தொட்டில் போட்டார். என்ன ஒரு பெரிய கற்பனை பாருங்கள். மாணிக்கம் கட்டி வைரம் எடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ணச்சிறு தொட்டில், தங்கத்திலும் வைரத்திலும் தொட்டில் என்றார். ஏழ்மையை மனதிலே வைத்துக் கொண்டு கிழிந்த வேட்டி கட்டி கிளுகிழுப்பை அதில் கட்டி உடம்பெல்லாம் ஒரே கட்டி என்று அவர் பாடினார். மாணிக்கம் கட்டி வைரம் எடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ணச்சிறு தொட்டில் என்று பாடினார். ஏன்? எண்ணுகிற எண்ணங்கள் எப்போதும் உயர்வாக இருக்க வேண்டும். இதை திருவள்ளுவர் சொல்கிறார், உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்ற அது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. இந்த குறளை புரிந்து கொண்டு விட்டால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம்.